இங்க வந்து ஒரு பையத்தோட ஸ்ட்ரென்த் செக் பண்ணி பாக்குறதுக்காக அங்க இருக்கக்கூடிய கம்பியில தொங்கிக்கிட்டு இருக்கான். அப்போ ஒரு கையானது பார்த்தா அதுல ஸ்டக் ஆகி வந்து நின்னுக்குது. உடனே அந்த பையனோட டீச்சர் பார்த்தா அந்த கம்பியில இருந்து அவனை எடுக்கிறதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்றாங்க. அப்போ அவங்களுக்கு பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருந்த இன்னொரு பையன் பார்த்தா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் புக்கை ஓபன் பண்ணி பாக்குறான். அப்போ அவங்களுக்கு தெரிய வருது ஆக்சுவலா இந்த ஒரு கம்பிக்குள்ள பார்த்தா ஒரு மான்ஸ்டர் ஒன்று வாழ்ந்துட்டு இருக்குதுன்னு. இப்போ ஒரு சின்ன பையன் இதுல தொங்குனதுக்கு அப்புறமா அந்த மான்ஸ்டர் தூக்கத்துல இருந்து எழுந்திருச்சு அங்க இருந்து மூவ் ஆக வந்து ஆரம்பிக்குது. இது இப்படி மூவ் ஆகும் அந்த டீச்சர் பார்த்தா அந்த பையனை காப்பாத்துறதுக்காக அந்த கம்பியை பிடிச்சு நிறுத்துறதுக்கு வந்து ட்ரை பண்றாங்க. பட் அந்த ஒரு டீச்சருமே பார்த்தா டிராப் வந்து மாட்டிக்கிறாங்க. இப்படி ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தரா காப்பாத்த போறேன்னு சொல்லி டிராப் ஆகி வந்து மாட்டிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அந்த கம்பியானது பார்த்தா அப்படி வானத்துல மிதக்க வந்து ஆரம்பிக்குது. பட் அங்க இருந்ததுல சப்பியா இருக்கக்கூடிய இந்த ஒரு சின்ன பையன் மட்டும் அந்த கம்பியை பிடிச்சு தொங்க முடியாததால அந்த புக்கை பத்திர அவங்க கிட்ட கொடுக்கறதுக்காக எவ்வளவோ தவி கொடுக்க வந்து ட்ரை பண்றான். டிஸ்டன்ஸ் ஆனது ரொம்பவே அதிகமா இருந்ததால அந்த பையனால பத்திர அந்த புக்கை கொடுக்க வந்து முடியல. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அந்த ஏர்ல மிதந்துட்டு போறது மட்டும் தான் அந்த சின்ன பையனால பார்க்க வந்து முடியுது. பட் அந்த ஒரு சின்ன பையன் பார்த்தா ஒரு பேப்பர்ல டிராகன் ஆனதை உருவாக்கி அது மேல ஏறி உட்கார்ந்து அந்த மான்ஸ்டர் கிட்ட போய் பார்த்தா அந்த புக்கை வந்து ஓபன் பண்ணா. அப்படி ஓபன் பண்ண அடுத்த செகண்ட் இந்த மான்ஸ்டர் பார்த்தா அந்த புக்குக்குள்ள போய் வந்து மாட்டிக்குது. இப்போ புக்குக்குள்ள டிராப் பண்ணதுக்கு அப்புறமா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தா கீழே வந்து விழ போறாங்க. உடனே இந்த ஒரு சின்ன பையன் பார்த்தா அந்த பேப்பர் டிராகன் எடுத்துட்டு போய் அதோட காலை பயன்படுத்தி அதோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்தா காப்பாத்தி கூப்பிட்டு வரவும் செஞ்சிடறான்.